தகாத வார்த்தைகள்ல செந்தில் பேசியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி பாஜக இளைஞர்கள் குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஆனா இப்ப அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. தோழர்களே வணக்கம். பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய மக்கள் சபை நிகழ்ச்சிக்காக ஒரு ஒளிப்பதிவு இன்றைக்கு சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில நான் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள், திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், அன்பிற்கினிய இளவல் திரு இடுமவனம் கார்த்தி நான் தமிழர் கட்சியிலிருந்து, அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு எச் சூர்யா அவர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக அறிவித்திருந்தார்கள். திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாகவே தொடங்கியது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு இது போன்ற மக்கள் மன்றம், மக்கள் சபை போன்ற நிகழ்ச்சிகள்ல பாரதிய ஜனதா கட்சியினரும் இப்ப சமகாலத்துல பாஜகவின் மறு உருவமாக மறு வைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தற்குறிகளும் ஒரு 10 பேர் வந்து நின்று திராவிட இயக்க தோழர்களின் கருத்தை எதிர்கொள்வதற்கு திராணி என்று கத்தி கூச்சலிட்டு அபியூசிவ் வேர்ட்ஸ்ல அராஜகமாக நடந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் செல்லாமல் அவர்கள் தடுப்பதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள் இந்த அரங்கிற்கு வருகின்ற பொழுது அவர்கள் இடமின்றி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க, நூற்றுக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பல மணி நேரமாக இடமின்றி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியில சேர் போட்டு நாற்காலி போட்டு அமைதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் யாரும் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்ட போது நான் பேச தொடங்கியதும், நான் கருத்துக்களை முன்வைக்க தொடங்கிய முதல் வார்த்தையிலேயே வணக்கம் கூட சொல்ல தொடங்குவதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தற்குறி கூட்டம், அராஜக கூட்டம் மிக அநாகரிகமாக நடந்து கொள்ள தொடங்கினார்கள். ஒருமையில் என்னை வசைபாட தொடங்கினார்கள், திட்டத் தொடங்கினார்கள். நான் மிகுந்த பொறுமையோடு மீண்டும் 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 கண்டென்ட்டுக்குள்ள பேச முற்பட்டேன். என்னை தொடர்ந்து ஊடகங்களில் பார்க்கக்கூடிய தோழர்களுக்கு தெரியும், மிகுந்த கண்ணியத்தோடு பேசக்கூடிய, யாரையும் உரிமையில பேச மாட்டேன், மரியாதை குறைவாக பேச மாட்டேன், ஆதாரங்கள் இன்றி பேச மாட்டேன், தரவுகள் இன்றி பேச மாட்டேன். தரவுகளோடு என்னுடைய வாதத்தை வைக்க தொடங்குகின்ற பொழுது மாற்றுக் கட்சியினரையும் மதிக்கக்கூடியவனா, தரவுகளோடு என் வாதத்தை வைக்க தொடங்குகின்ற பொழுதே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சில குண்டர்கள் உள்ளிருந்து மிக தகாத வார்த்தைகளால் முழக்கமிட்டார்கள், சத்தமிட்டார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டது என்ன அப்படின்னா, இவன் இன்னைக்கு தனியா வந்திருக்கிறான், திமுக காரன் யாருமே உள்ள இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. நான் அதையும் தாண்டி பேச முற்பட்ட போது அவர்கள் தொடர்ந்து என்னுடைய பேச்சுக்கு இடையூறு செய்தார்கள். ஒவ்வொரு முறையும் திராவிட இயக்க தோழர்கள், திமுக தோழர்கள் பேச வருகின்ற பொழுது இந்த மாதிரி கத்துவது, கூச்சலிடுவது, அதை வைத்து ஆட்டத்தை கலைப்பது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக நான் வெளியில வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்தால் கலைஞரின் கோடான கோடி உடன்பிறப்புகளின் நூற்றுக்கணக்கான இந்த வீடியோவோட உள்நோக்கம் நிஜமாவே அந்த சேனல்ல வேற ஏதாவது நடந்திருக்கா, அல்லது பாஜக இளைஞர்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அது எல்லாமே கீழே இருக்கிற லிங்க்ல கொடுத்திருக்கேன். உங்களால லிங்க்ல பார்க்க முடியலன்னா மறக்காம எங்க சேனல்ல முதல் வீடியோவா இருக்கும், அதையும் பார்த்துட்டு வாங்க.